இந்த குர்பானி பிராணி வலியுறுத்தி குர்பானி கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட இந்த குர்பானி பிராணியை யார் கொடுக்கணும், யார் மீது அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது வசதி உள்ளவர்கள் கட்டாயமாக அந்த வணக்கத்தை நிறைவேற்றியாக வேண்டும் என்பதை பல ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் எங்களுடைய தொழுகையை தொழுது அதுக்கு பிறகு நாம் குர்பானி கொடுக்குற மாதிரிக்கு குர்பானியையும் கொடுக்கிறாரோ அவர்தான் உண்மையிலேயே குர்பானி கொடுத்தவர். யார் தொழுகைக்கு முன்னாடியே அந்த குர்பானியை அறுத்துட்டாரோ அவர் தொழுகைக்கு முன்னாடி அந்த குர்பானியை அறுத்ததுனால அவர் தனக்காகத்தான் அதை அறுத்து கொண்டார், குர்பானி கொடுத்தவராக ஆக மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்கிற நேரத்தில் அபூ புர்தா பின் நியார் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், இன்னைக்கு சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் உரிய நாள்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்டா, தொழுகைக்கு முன்னாடியே ஆட்டை அறுத்து அதை சமைச்சு சாப்பிட்டுட்டேன், என் பக்கத்து வீட்டாளர்களுக்காக என்னுடைய உறவினர்களுக்காக குடும்பத்தார்களுக்காக அதை அறுத்து நான் சமைச்சு சாப்பிட கொடுத்துட்டேன் யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு அந்த சஹாபி சொல்கிறாரு. சொல்லும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தொழுகை முடித்ததுக்கு பின்னாடி நீங்கள் இன்னொரு ஆட்டை அறுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த நபித்தோழர் சொல்கிறார், அபூ புர்தா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர், யார் ரசூலுல்லாஹ், எனக்கிட்ட அந்த ஆட்டுடைய வயதுக்குரிய ஆடு இல்லையே, அதுக்கு அந்த ஒரு ஆட்டிற்கு சமனான 2 ஆட்டுக்கு சமனான ஒரு ஆடு என்கிட்ட இருக்குது, நல்ல பெருப்பமான கொழுத்த ஆடு இருக்குது, அது 6 மாத குட்டியாகத்தான் இருக்குது, அதை நான் அறுக்கட்டுமாடு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அதை நீங்கள் அருங்க அப்படின்னு அவருக்கு கட்டளையிடுறாரு. 6 மாதம் நிரம்பி அந்த குட்டியை அறுக்கட்டுமான்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஆமாம் நீங்கள் அதை அருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 6 மாத குட்டியை குர்பானி கொடுக்க சொல்லி ரசூல்லா சொல்லிட்டு, இந்த 6 மாத குட்டி உங்களை தவிர வேறு யாருக்கும் இதுக்கு பிறகு கொடுக்க முடியாதுன்னு ரசூல்லா அதை தடை செய்கிறார்கள். அப்போ அந்த ஆடோ மாடோ அதுக்கு உரிய வயதில் தான் கொடுக்கப்பட வேண்டும், உரிய வயதிற்கு கீழ் உள்ள ஆடு மாடுகளாக இருந்தால் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு ரசூல்லா தடை செய்கிறாங்க. அந்த குர்பானியை கொடுக்கறதுக்கு ரசூல்லா அவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறார்கள். 6 மாத குட்டியாக இருந்தாலும் நீங்கள் அறுத்து தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துருந்தால் அது தர்மமாக மாறிடும், அது குர்பானியாக மாறாது. குர்பானி என்றால் நீங்கள் அதை கட்டாயம் நிறைவேற்றணும் என்று ரசூல்லா வலியுறுத்தினதுனால குர்பானி கொடுக்கறது அவசியம். அது 6 மாத குட்டியை திரும்ப அறுக்க சொன்னதில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்ட இந்த கட்டளையிலிருந்து நமக்கு அதை புரிய முடிகிறது சகோதரர்களே. அப்போ இந்த மாதிரியான செய்திகள் புகாரியில் 954வது செய்தி, அதே மாதிரி புகாரியில் 5500வது செய்தி, இந்த செய்திகள் எல்லாமே தொழுகைக்கு முன்னாடி கொடுத்திருந்தாலும் தவறாக கொடுத்த காரணத்தால் அவர் திரும்ப கொடுக்கணும், திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்தி இருக்கிறதுனால வசதி உள்ளவங்க கண்டிப்பாக அந்த குர்பானிங்கிற அந்த வணக்கத்தை நிறைவேற்றியாகணும், கொடுத்தாகணும் அப்படிங்கிறத நாம் இந்த ஹதீஸ்களில் இருந்து புரிந்து கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த முன்னாடி சொன்ன இந்த இலக்கங்களில் உள்ள ஹதீஸ்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹுடைய பெயர் கூறி அறுக்கட்டும் அப்படின்னு ரசூல்லா கட்டளையிடுறாங்க. அறுக்காதவர் யார் இந்த தொழுகைக்கு பிறகு அறுக்கல்லையோ அவர் அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுக்கட்டும் என்ற இந்த கட்டளையும் குர்பானியை நீங்கள் கட்டாயம் நிறைவேற்றணும் என்ற செய்தியை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த குர்பானியை வசதியுள்ளவர்கள் கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக வலியுறுத்தி சொன்னாங்க. ஒரு முறை வசதி இருக்கும், இன்னொரு முறை வசதி இல்லாமல் போயிடும். அப்போ வசதி இருக்கிற காலத்தில் கொடுத்தவர் அடுத்த முறை கொடுக்கறதுக்கு வசதி இல்லாமல் போகிற நேரம் கடன் வாங்கியாச்சும் குர்பானியை கொடுத்துடணும் அப்படின்னு தங்களுடைய இமேஜை பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டியும் சிலர் நினைக்கிறார்கள். இந்த மாதிரி நிறைவேற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு கடன் எடுத்து சிரமப்பட்டு இந்த கடனை வாங்கியாச்சும் என்ன செஞ்சிடணும்,
நாம் வந்து குர்பானியை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி சிரமம் எடுத்தெல்லாம் நாம் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குர்பானி எப்படி கொடுக்கணுமா? அல்லாவுக்கு செய்கின்ற கடமையில் அல்லாஹ் வந்து இயலாத ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துவானா? கஷ்டப்படுத்த மாட்டான். அந்த குர்பானியை கொடுக்கறதுக்கு தனக்கு வசதி இல்லை. வசதி இல்லாதவன்கிட்ட போயிட்டு நீ இதை செஞ்சுதான் ஆகணும் என்றால் அது எப்படி அவனால் செய்ய இயலும்? அப்போ கடன் எடுத்து செய்யணும் என்று சொல்லக்கூடிய சில செய்திகள் இருக்குது. பைஹக்கியில் 19,021வது செய்தி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறதாக வரக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. ஆனால் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பலவீனமான செய்தி. இதை வந்து பைஹக்கி இமாமை பதிவு செஞ்சுட்டு இது பலவீனமான செய்தி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு வேலையை வந்து ஒரு காரியத்தை ஒரு வணக்கத்தை செய்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருந்தால், அதை செய்ய முடியுமாக இருந்தால்தான் இஸ்லாம் அதை அவர் மீது கடமையாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு வசதி இல்லாத நேரம் வந்து கடனை எடுத்து இதை செய்யணும் என்று நினைக்கிறது தப்பான ஒரு காரியம். அப்படியெல்லாம் நாம் நினச்சி கடன் வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தடை விதித்து விட்டால் அதில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு நான் உங்களுக்கு கட்டளை இட்டால் அதை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்து நடங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ முடிந்த அளவுக்குத்தான் எடுத்து நடக்க முடியும். புகாரியில் 7288வது செய்தியில் இதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்மளால் முடியாத ஒன்றுக்கு சிரமப்பட்டு தான் செய்யணும்னு இஸ்லாம் கடமையாக்காது. அப்போ அது அவசியமும் இல்லை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. ஒரு ஆத்மாவுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து அவரை சிரமப்படுத்துறது கிடையாது. அப்போ எனக்கு இது கொடுக்க முடியாதுன்னா நான் ஏன் போயிட்டு கடன் வாங்கணும்? கடன் வாங்கி நான் ஏன் என்னை சிரமத்துக்குள்ளே உள்ளாக்கிக்கணும்? அதை வந்து அல்லாஹு தஆலா என் மீது விதியாக்கலையே என்று நினைத்து கடன்பட்டு குர்பானி கொடுக்கணும் என்ற அவசியம் கிடையாது. அதை செய்ய வேண்டிய தேவையில்லை. அல்லாஹு தஆலா அதை எதிர்பார்க்கிறதும் கிடையாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. ஒரு ஆத்மாவை அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வசதி இல்லாதவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடன் வாங்கி கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி கடன் வாங்கி கொடுக்கறத வந்து அல்லாஹ் விரும்புவான்னு நினைக்கிறது தப்பு. அப்போ அந்த மாதிரியான வணக்கங்களை அல்லாஹ் விரும்புகிறது கிடையாது. அது உனக்கு வசதி இல்லைன்னா நீ விட்டு போடு, அதுக்கு கொஸ்டன் வராது என்பதுதான் அல்லாஹுடைய நியதி சகோதரர்களை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கடனுடைய விஷயத்தில் வந்து நாம் பயந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? யூஃபரு ஷஹீது தன்பக்குல்லா. ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஷஹீதாக இருந்தால் அவனுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இல்லத்தைன்னுண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடனை தவிர. அப்போ ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிரனா அந்த கடன் எவ்வளவு பாரதூரமானது என்பதை புரிந்து கொள்ளணும். அவ்வளவு பாரதூரமான ஒரு செயலை வந்து செஞ்சுதான் அல்லாஹ்வுக்கு ஒரு கடமையை நிறைவேற்றணுமா? அது தேவை கிடையாது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, இந்த குர்பானியுடைய விஷயத்தில் 7 பேர் மாட்டில் சேரலாம், 7 பேர் ஒட்டகத்தில் சேரலாம், அல்லது 10 பேர் சேரலாம் என்ற ஒரு அனுமதி இருக்கிறது. அது வசதி இருந்தால் தனியாகவும் கொடுக்கலாம், 7 பேருக்கு உள்ளே சேர்ந்தும் கொடுக்கலாம் என்று அந்த அனுமதியை பயன்படுத்தி கொண்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கண்டா, இந்த ஒரு மாட்டில் 7 பேர் சேரலாம் என்று 7 பங்குகள் சேர்க்கப்படுகிற நேரத்தில் அது லேசிக்கு ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்க? அந்த வழியை காட்டினாங்க. 7 பேர் சேர்ந்தால் ஒரு மாட்டை வந்து லேசாக கொடுக்கலாம்ங்கிறதுக்காக அந்த வழியை காட்டினதுனால அப்போ அந்த 7 பேரில் என்ன பண்ணுறாரு? ஒருத்தர் ஒரு பங்கு எடுக்கிறதுக்கு சிரமப்படுறாரு. உதாரணத்துக்கு ஒரு 18,000 ரூபா ஒரு பங்கு தீர்மானிக்கிறாங்க. 7 பேர் அந்த 18,000 போட்டு பங்கு பிரித்து கொண்டு ஒவ்வொரு ஆளுக்கு 18 போட்டு ஒரு மாடு வாங்கி கொடுக்கலாம்னு தீர்மானிக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் பார்க்குறாரு, நமக்கு 18 கொடுக்க வசதி இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு வசதி இல்லாட்டி நான் என்ன பண்ணலாம்? அந்த ஒரு பங்குக்கு இன்னும் 2 பேரை சேர்த்துக்கலாம் என்று இன்னும் 2 பேரை போயிட்டு சேர்க்குறாரு. 2 பேரை போயிட்டு எப்படி சேர்க்குறாரு? அந்த ஒரு பங்குக்கு கூட்டாளிகளாக 2 பேரை சேர்க்குறாரு. அப்போ 18 3 உடைச்சி நீ 6,000 நான் 6,000 அவர் 6,000 18,000 போட்டு ஒரு பங்கை எடுத்துக்கிடுவோம் என்று சேர்க்குறாங்க. இது அவசியமா? இது செய்யணுமா? இப்படி செய்கிறதுக்கு உங்களுக்கு அதை வந்து அல்லாஹ் விதியாக்கினானா, கடமையாக்கினானா? நீங்கள் செஞ்சுதான் அதை ஆகணும்ன்ற ஏதாச்சும் நிர்பந்தம் இருக்குதா? இல்லை. அப்போ ஏன் அல்லாஹ் சிரமப்படுத்தாத நேரத்தில் நீங்கள் சிரமப்படுத்திக்கிறீங்க? அப்படியெல்லாம் சேர வேண்டிய அவசியம் இல்லை, சேரவும் முடியாது.
அப்போ 7 நபர்கள் தான் 7 குடும்பங்கள் தான் ஒன்றில் சேரணும் என்று இருக்கும் பொழுது அந்த 7 குடும்பங்கள் தான் ஒரு மாட்டில் பங்கு பெறுமே தவிர 7 குடும்பத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, இன்னும் 2 குடும்பத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து கொண்டு அவங்களையும் கொண்டு வந்து இதில் பங்கு பெற வைக்கிறார் என்றால் இது ஹதீஸுக்கு மாற்றமானது, நபி வழிக்கு மாற்றமானது, குர்ஆனுடைய சட்டத்துக்கு மாற்றமானது. குர்ஆன் நம்மீது விதியாக்காத ஒன்றை நாமளாக என்ன செய்கிறோம், அதை விதியாக்கி கொள்வதைப் போல அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை மீறி செயல்படுகிறோம். அப்போ நமக்கு அல்லாஹ் சிரமத்தை உண்டாக்கல, நம்ம சிரமம் உண்டாக்கி கொள்கிறோம் என்பதைப் போல நடந்து கொள்ளக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது ஒரு விஷயம். அப்போ இந்த இப்போ கூட்டு சேர்க்கிற விஷயத்தில் 7 பேர் தான் சேர்க்கணுன்றது ஹதீஸ்களில் தெளிவாக இருக்குது, அதை பிறகு பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரியான விஷயம் தனக்கு முடியலை எனும் பொழுது இன்னும் 2 பேரை எக்ஸ்ட்ரா 3 பேரை எக்ஸ்ட்ரா சேர்த்து கொண்டு வந்து அந்த குர்பானியை அப்படியாச்சும் கொடுத்து பங்கெடுத்து கொள்வோம் என்று நினைக்கிறது தப்பு. உங்களுக்கு குர்பானி கொடுக்கும் பொழுது அதில் பங்குகள் உங்களுக்கு வசதி இல்லைன்னா வந்து சேரும். சரியா? அதை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும்.